வெள்ளி சனி ஞாயிறுன்னு தொடர்ந்து இந்த டைம் 3 நாள் ஸ்கூல் லீவ் விட்டதுனால குழந்தைங்க எல்லாம் எங்கேயாச்சும் வெளியில் போகலான்னு கேட்டிருந்தாங்க. சரி, வாம்லூரில் எங்கேயாச்சும் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஏதாவது பிளேஸ் இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு எந்த பிளேஸும் இல்லை. சரி, மூவிக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆகுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா அரண்மனை 4க்கு தான் போயிருந்தோம். இப்போ தலைவா தலைவியாவது பார்க்க போகலான்னு பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா மூவியை மாற்றிட்டாங்க. வாம்லூரில் 2 தேட்டர் இருக்குது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தங்கா தேட்டர், அங்கே கூலி ஓடிட்டு இருந்துச்சு. பிருந்தாவன தேட்டரில் பார்த்தீங்கன்னா வார் 2 போட்டிருந்தாங்க. அந்த படம் ஏதோ ஃபைட் படம் மாதிரி இருந்துச்சு. சரி, கூலிக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இந்த படத்தை முழுசாக பார்க்குறதுக்கு குட்டிமா விட்டாங்களா என்ன? எப்படா இன்டர்வல் வரும், எப்படா ஸ்நாக்ஸ் வாங்கி தருவாங்கன்னு அம்மா எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸ்நாக்ஸ்லாம் ஓவர் ரேட்டு. இதில் வேறு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க, வெளியிலேருந்து எந்த ஸ்நாக்ஸும் உள்ளே வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு. வேறு வழியே இல்லாமல் வெளியில் 10 ரூபா 15 ரூபாய்க்கு வாங்குற பொருள்லாம் உள்ளே 30 ரூபா 40 ரூபான்னு கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி. கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டிமாவுக்கு ராதை வேஷம் போட ஆரம்பிச்சிட்டோம். குட்டிமாவுக்கு ராதை வேஷத்தை விடவே அவங்களுக்கு கிருஷ்ண வேஷம் போட தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் நாங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ராதை வேஷம் போகணுன்னு சொல்லிட்டு குட்டிமாவை ரெடி பண்ணிட்டோம். குட்டிமா மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கடைசியாக நம்ம வீட்டில் குட்டி ராதை ரெடி ஆகிட்டாங்க. நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.